பாருங்க ஒரு ஈவினிங் டைம்ல நல்லா தரமான நல்லா சில்லி மீன்லாம் சாப்பிடணும்னா கண்டிப்பா இந்த அண்ணன் கடையை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கடையில வந்து இந்த அண்ணன் இருக்காரு, அவர்கிட்ட சாப்பிட்றதுக்கு என்னென்ன இருக்குன்னு நம்ம கேட்போம். அண்ணன் வந்து பார்க்கலாம் டெரரா இருக்காரு, ஆனா பழகி பார்த்தா நல்லா அன்பா பேசுறாரு. அண்ணன் உங்க கடையோட பேர் என்னண்ணே? கடையோட பேரு ஏஎஸ்வி சில்லி சிக்கன் அண்ட் மீன் வறுவல் சென்டர் ப்ரோ. ஓகேண்ணே. அண்ணா உங்க கடையில வந்து சாப்பிட்றதுக்கு என்னென்ன கிடைக்கும்? சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா 65 சிக்கன் 65, லிவர், சாஃப்ட் ஈரல் அண்ட் ஹார்ட் ஈரல், போன் சிக்கன். அது மாதிரி மீன் வெரைட்டி தான் நம்மளோட ஆம்பிஷன். கிழங்கா, கிழங்கா மீன், நெய் மீன், ஜிலேபி, ஐரை, நண்டு, இறால், அதாவது எந்த ஐட்டம் நமக்கு மார்க்கெட்ல கிடைக்குதோ அந்த ஐட்டம் போட்டுருவோம். ஆமா ப்ரோ. உங்க கடை வந்து என்னன்னைக்கு உங்க கடை வந்து ஓபன் ஆகும், என்னன்னைக்கு வந்து உங்க கடை க்ளோஸ் ஆகும்? அப்படி கிடையாது ப்ரோ, கண்டினியூவா கடை போட்டுட்டு தான் இருப்போம். ரெகுலரா கடை போட்டுட்டு இருப்பீங்க. 15 நாளைக்கு எங்க டைனர்ஸ்க்கு ஒரு நாள் லீவ் விடுவோம். ஒரு நாள், அதுவும் அந்த டாஸ்மாக் லீவுன்ற டைம் பாத்தீங்கன்னா அது வியாபாரம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதனால அந்த டைமிங்ல கொஞ்சம் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்குவோம். ஆமா ப்ரோ. ஓகே. உங்க கடையோட லொகேஷன் வந்து கரெக்டா எந்த இடத்துலன்னு இருக்கு? இப்போ வந்து உங்க கஸ்டமர் வந்து இப்ப திருச்சிலே இருந்தாலும் இப்ப நீங்க சொல்ற லொகேஷன் வந்து ஈஸியா அந்த இடத்துக்கு வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி லொகேஷன் சொல்லுங்க. நேரா சமயபுரம், திருச்சி டு சமயபுரம் போற வழியில செக் போஸ்ட் லெஃப்ட் கட்டினா யாத்ரிநிவாஸ் ரோடு. ஆமா, திருமணம் ஒரு 100 மீட்டர் அதாவது 100 அடியில வந்து நம்ம கடை. 100 அடியில நம்ம கடை. ஆமா. கொள்ளிடம் பாலம் ஏறதுக்கு முன்னாலேயே லெஃப்ட்ல திரும்பிடணும். ஓகேண்ணே. வாங்க அப்படியே உங்க கடையில என்னென்ன இருக்குன்னு கொஞ்சம் அதை கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் காமிச்சிருங்களா? வாங்க ப்ரோ, வாங்க. ஒரு வீடியோ நீங்களே பார்த்தாலுமே ஒரு கடையில என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ரேட் எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்குவாங்கண்ணே. சரிங்களா? நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் ரேட் எவ்வளோன்னு சொல்லி எதிர்பார்ப்போட இருப்போம். இப்போ கொஞ்சம் உங்க கடையில என்னென்ன இருக்கோ அந்த டிஷ் எல்லாம் கொஞ்சம் கொடுத்து ரேட் எவ்வளோன்னு கொஞ்சம் சொல்லிருங்கண்ணே. ஓகே ப்ரோ. எடுத்து கொடுங்கண்ணே. வாங்க அந்த அண்ணன் வந்து நம்ம கேட்டாச்சு, அவர் கடையில என்னென்ன இருக்கு, எவ்வளவு ரேட்ல இருக்குன்னு அவர் சொல்லுவாரு. வாங்க பாப்போம். கண்டிப்பா. அண்ணே இதோட பேர் என்னண்ணே? சிக்கன் 65 ப்ரோ. இது வந்து சிக்கன் 65 அண்ணே. ஆமா ப்ரோ. இதோட ரேட் எவ்வளோண்ணே? 100 கிராம் 50 ரூபா ப்ரோ. 100 கிராம் 50 ரூபா. ஓகேண்ணே. இதுலயே போன்லெஸ் கிடைக்குமாண்ணே? போன்லெஸ் தான் ப்ரோ. ஒன்லி நெஞ்சு கறி மட்டும் தான் போட்டுருப்போம். ஓகேண்ணே. போன் சிக்கன் தனியா இருக்கு. தனியா இருக்கு. இதோட ரேட் வந்து எவ்வளோண்ணே? 50 ரூபா ப்ரோ. 100 கிராம் 50 ரூபா. ஓகேண்ணே. ஆனா அடுத்து உங்க கடையில என்ன இருக்கு எடுத்து கொடுங்கண்ணே. பாருங்க அந்த அண்ணன் கடையில வந்து எல்லாமே கம்மியான விலையில தான் கொடுக்குறாங்க. இது வந்து போன் சிக்கன் ப்ரோ. இது வந்து போனானே? போன் சிக்கன். இது ஆனா போனுக்கும் போன்லெஸ்க்கும் என்னென்ன டிஃபரெண்ட்? இது அதாவது வந்து கொஞ்சம் டீனேஜ் பசங்க வந்து கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. இது விலை வந்து 100 கிராம் 30 ரூபாய் தான். 100 கிராம் 30 ரூபாய் தான். கொஞ்சம் முடியாதவங்க, அந்த சித்தால் வேலைக்கு போயிட்டு வரவங்க, கொஞ்சம் அதிக காசு போட முடியாதவங்க இது வந்து லைக் பண்ணுவாங்க. ஆமா, அதுக்காக அதே டேஸ்ட்ல நம்ம கொடுத்துருவோம். ஓகேண்ணே. பாருங்க அந்த அண்ணன் சொல்றதை கேட்டீங்கனாலே தெரியும், இந்த கடையில வந்து எல்லாருமே வந்து சாப்பிடலாம். பாருங்க உங்க கையில வந்து காசும் கம்மியா இருந்ததுன்னா நீங்க அந்த அண்ணன் கடைக்கு வராம இருக்காங்க. கண்டிப்பா உங்க கையில காசு இல்லைனாலும் நல்ல கம்மியான விலையில 30 ரூபாய்க்குல இந்த தளத்துல எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு சில்லி சிக்கன் கிடைக்கல. ஆனா இவரோட கடையில கிடைக்குது. ஆனா வேற என்ன இருக்கோ அதையும் கொஞ்சம் எடுத்துருங்க. ஓகேண்ணே. பாருங்க நம்ம சொல்ல அந்த அண்ணன் எடுத்து வச்சுக்கிட்டு தான் இருக்காரு. இந்த வீடியோட முடிவுல அவர் கடையில இருந்து எல்லாத்துலயும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். ஆனா இது என்னதுண்ணே? இது வந்து ஈரல், லிவர். ஆமா, இது வந்து 150 கிராம் 50 ரூபாய். 150 கிராம் 50 ரூபாய். ஆமா ப்ரோ. என்னென்ன ஈரல் உங்கள்ட்ட இருக்கு? சாஃப்ட் ஈரல் இருக்கு, கல்லீரல் இருக்கு. கல்லீரல் எது லைக் பண்றாங்களோ அதை தனித்தனியா கொடுத்துருவோம். சாஃப்ட் ஈரல்னா சாஃப்ட் ஈரல் கொடுப்போம், கல்லீரல் கல்லீரல் கொடுத்துருவோம். இதோட ரேட் எவ்வளவுன்னு? 150 கிராம் 50 ரூபாய். 150 கிராம் 50 ரூபாய். ஆமா ப்ரோ. ஓகேண்ணே. அடுத்து நெக்ஸ்ட்ண்ணே ஃபிஷ் எடுத்துக்கோங்க. அந்த அண்ணன் வந்து இந்த வீடியோட முன்னாடியே சொல்லியிருப்பாரு அவர் கடையில ஃபிஷ் தான் ஃபேமஸ்னு. வாங்க எத்தனை வெரைட்டி ஆஃப் ஃபிஷ் வச்சுக்கலாம்னு பார்ப்போம். ஆனா இது என்ன மீன்? கிழங்கா மீன் சில்லி ப்ரோ. இது கிழங்கா மீன் சில்லி அண்ணே? ஆமா ப்ரோ. ஓகேண்ணே. இதோட ரேட் எவ்வளோண்ணே? 100 கிராம் 50 ரூபா ப்ரோ. 100 கிராம் 50 ரூபா. ஓகேண்ணே. ஆனா அடுத்த மீன் கொடுங்கண்ணே. பாருங்க இவரோட கடையில வந்து லிஸ்ட் பெருசா போய்கிட்டே இருக்கு. வாங்க பாப்போம். இது வந்து ஜிலேபி ப்ரோ. ஜிலேபி மீன். ஆமா. கொள்ளிடத்துல பிடிச்ச மீனானே? இல்ல ப்ரோ, இதுக்கு வந்து வளர்ப்பு மீன் தான். ஆத்து மீன் செட் ஆகாது ஸ்டாலுக்கு. அது ஏன்னா சீக்கிரம் கட்டுறோம். இது வளர்க்குறது மீன். பாருங்க இந்த மாதிரி கண்டிப்பா யாருமே வந்து உண்மையை சொல்லி வீடியோ போட மாட்டாங்க. ஏன்னா இப்போ வந்து இந்த அண்ணன் கடையை வந்து கொள்ளிடம் கரையில தான் வச்சிருக்காரு. ஆனா இவர் கூட இப்ப சொல்லி நம்மளை ஏமாத்துன்னு நினைச்சிருந்தானா இங்க இருந்தா தம்பி பிடிச்சோம், இங்க இருந்தா விக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம். ஆனா அவர் அப்படி சொல்லல. பாருங்க அதுக்காகவே இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணுங்க. கண்டிப்பா ஒர்த்து. ஆனா இந்த மீனோட ரேட் எவ்வளோண்ணே? 30 ரூபா ப்ரோ. 30 ரூபாய். கண்டிப்பா ஒர்த்து. 30 ரூபாய்க்கு பாருங்க அந்த ஒரு தட்டு பெருசா இருக்கு. நல்லா சூப்பரா இருக்கு. மீனும் நல்லா மேரினேஷன்லாம் நல்லா தரமா பண்ணி வச்சிருக்காரு. பாருங்க இவர் கடைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு கெண்டை மீன் வாங்கி சாப்பிடுங்க. நல்லா சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. ஆனா நெக்ஸ்ட் என்ன இருக்கு? மீன் சில்லி தரேன். ஓகே. ஆனா என்ன மறக்காம பெரிய கடையில போய் ரேட் அதிகமா போய் சாப்பிடுறது. நெய்வாலை
இது என்ன bro? நெய்வாலையானே? ஆமா ப்ரோ. ஓகேண்ணே. இதோட பிரைஸ் எவ்வளோண்ணே? அது 30 ரூபா தான் ப்ரோ. 30 ரூபா தான். ஆமா. பாருங்க இதே ஒரு இந்த என்னண்ணே பீஸ வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய ஹோட்டல்ல சாப்பிட்டீங்கன்னா 150 ரூபா. வந்து ரேட் அதிகமா 150 இருக்கும். போய் ஒரு பெரிய ஹோட்டல்ல இந்த பீஸ் வாங்கினா மேக்சிமம் ஒரு 60 ரூபா, சாரி 60 ரூபாங்கிறதே கம்மி, மேக்சிமம் ஒரு 100 ரூபாய் வந்து சொல்லுவாங்க ஒரு பீஸ். ஆனா இந்த அண்ணன் கடையில பாருங்க வெறும் 30 ரூபாய்க்கு கொடுக்குறாரு. நமக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு, எப்படி ஒரு இவ்வளோ விலை கம்மியா தராருன்னு. அண்ணன் வந்து கஸ்டமர் கொஞ்சம் டீல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கடையோட லொகேஷன் நான் இன்னொரு டைம் வீடியோல காமிக்கிறேன், மறக்காம எல்லாரும் கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பாருங்க கஸ்டமர் ஒருத்தர் வந்து ஈரல் ஒண்ணு ஆர்டர் பண்ணிருக்காரு. பாருங்க எண்ணெயில போட்டு நல்லா சூப்பரா பொரிச்சிட்டு இருக்காங்க. ஓகேண்ணே. நல்லா செம்மையா இருக்கு. பாருங்க எவ்வளவு பொன்னிறமா இருக்குன்னு பாருங்க, சூப்பரா இருக்கு. பாருங்க அவர் கடையில வந்து அவ்வளவு டிஷ் வச்சிருக்கேன்னு சொல்லியிருப்பாரு. இங்க பாருங்க இதெல்லாம் சிக்கன் வெரைட்டி, எல்லாமே நல்லா சூப்பரா இருக்கு. பாருங்க ஈரல்லையே அவர் 2 டைப் ஆஃப் ஈரல் வச்சிருக்காரு, சாஃப்ட் ஈரலும் கல்லீரலும். அப்படியே இந்த சைடு பாத்தீங்கன்னா மீன் சில்லி, அப்படியே இந்த சைடு பாத்தீங்கன்னா கலங்கா மீன்லாம் பாருங்க நல்லா சூப்பரா வந்து வச்சிருக்காரு வரிசை அடுக்கி. நம்ம வீடியோல சொல்லியிருப்போம் அவர் கடையில வந்து இந்த ஜிலேபி மீன் தான் ஃபேமஸ்னு. நல்லா மசாலாலாம் எப்படி போட்டு வச்சிருக்காரு பாருங்க, சூப்பரா இருக்கு. அது பக்கத்துல வந்தீங்கன்னா ஆனா இது என்ன மீன் சில்லி, மீன் சில்லி ப்ரோ. நார்மல் மீன், கறி மீன் பாங்க, நெய்வாலை மீன்ல சில்லி அது. ஓகேண்ணே. பாருங்க சூப்பரா இருக்கு. பாருங்க அவர் வந்து கஸ்டமருக்காக வந்து ஒரு வாழை இலையில தான் வச்சு மடிக்கிறாரு. கடை மட்டும்தான் சின்ன கடை, ஆனா பாருங்க வாழை இலையில குடிக்கிறது ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா வந்து ஒரு பிளாஸ்டிக்ல சாப்பிட்டாலே நமக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப கெடுதல். ஆனா இந்த கடையிலையும் பாருங்க குடிக்கிறது ரொம்ப சிறப்பு. வாங்க இந்த அண்ணனை பத்தி கொஞ்சம் விசாரிப்போம். இதுக்கு முன்னாடி நீங்க என்னென்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இந்த மீன் கடைக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி? இதுக்கு முன்னால கோயம்புத்தூர்ல இருந்தேன் ப்ரோ. ஓகேண்ணே. அதாவது கோகனட் ஷெல் கார்பன் கம்பெனில மேனேஜரா இருந்தேன். மேனேஜரா இருந்தீங்களா? ஆமா. ஓகே. அங்க அந்த பொல்யூஷன் பிரச்சனால கம்பெனி மூடவுமே இங்க ஷிஃப்ட் ஆகி வந்துட்டோம். ஷிஃப்ட் ஆகி வந்து ஆமா. இன்னொருத்தவங்கள வேலை பார்த்தா நமக்கு கொஞ்சம் சங்கடமா இருந்தது இந்த ஏரியால. ஓகேண்ணே. அதனால நம்ம சொந்த சுயமா சம்பாரிச்சு ஒரு வேலையில வேலைக்கு தான் போனேன். இந்த வேலைக்கு ஓகேண்ணே. அங்க இருந்து கொஞ்சம் கத்துக்கிட்டு நீங்க அப்படியே நான் தனியா ஸ்டால் போட்டேன். ஓகே. இப்ப இது போட்டு 5 வருஷம் ஆச்சு. போட்டு 5 வருஷம் ஆச்சு. ஓகே. நம்ம திருச்சி மக்கள் அனைவரும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா நம்ம ஸ்டெம் பார்க் இருக்கு, யாத்திரை நிவாஸ் இருக்கு, கொள்ளிடங்கரை இருக்கு. அவசியம் நம்ம கடைக்கு வாங்க. சுத்தமாகவும் சுகாதாரமும் தரமா இருக்கும். அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா தான் போடுறோம். குழந்தைங்க இருந்து பெரியவங்க யார் வேணாலும் சாப்பிடலாம். ஆயில்லாம் ஒரு நாள் டூ நாள் மாத்திடுவாங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆயில் மாத்திடுவோம். ஓகே. கன்ஃபார்மா நல்லா இருக்கும். எந்த ஒரு சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது ப்ரோ. எதுவும் நல்லா இருக்கும். ஓகே. கண்டிப்பா வந்து திருச்சி மக்கள் யாராவது இந்த சைடு வந்தீங்கன்னா ஸ்டெம் பார்க் சைடு கண்டிப்பா இந்த அண்ணன் கடைக்கு விசிட்ட போட்டு கண்டிப்பா சாப்பிட்டு பாருங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அண்ணே உங்க கடையில் நல்லா ஃபேமஸான மீன் நமக்கு ஒண்ணு எண்ணெயில போட்டு கொடுத்துருங்கண்ணே. ஓகேண்ணே. பாருங்க அவர்கிட்ட சொல்லியாச்சு. இப்ப அவர் நமக்காக ஒரு மீன் ஒண்ணு போட போறாரு. வாங்க என்ன மீன் போறாங்க? கலங்கா மீன் போட்டுங்களா, ஜிலேபி போட்டுங்களா, உங்க நெய்வாலை போட்டுங்களா? முள்ளு அதிகமா கம்மியா இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். கம்மியா இருக்க மாதிரி போடுங்க. ஓகே. அந்த அண்ணன்ட்ட சொல்லியாச்சு. அவர் நமக்காக இப்ப மீன் போட போறாரு. வாங்க எப்படி மீன் வந்து போறான்னு பார்ப்போம். பாருங்க மீன் உள்ள இறக்கிட்டாரு. பாருங்க நமக்கான மீன் வந்து வெந்துக்கிட்டு இருக்கு. நல்லா சூப்பரா இருக்கு பாருங்க. நல்லா பொன்னிறமா இருக்கு. மீனை பார்த்தாலே உங்களுக்கே சாப்பிடணும் போல இருக்கும், அப்படி இருக்கு. அந்த அண்ணன் நம்ம கையில வாங்கி சாப்பிட்டு பார்ப்போம். அண்ணன் கடையோட லொகேஷன் கரெக்டா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து கரெக்டா எங்கன்னா இந்த ஆர்டிஓ ஆஃபீஸ், செக் போஸ்ட் ஆர்டிஓ ஆஃபீஸ் பக்கத்துல இந்த யாத்திரி நிவாஸ் அப்படின்னு சொல்லி உள்ள ஸ்டெம் பார்க் ஒன்று இருக்கு. இதுக்குள்ள போனீங்கன்னா அப்படியே ஸ்டெம் பார்க் வந்துடும். அந்த பார்க்குக்கு அப்படியே பக்கத்துல பாத்தீங்கன்னா கேஎஸ்டி காம்ப்ளெக்ஸ், இதுதான் பாத்தீங்கன்னா அந்த யாத்திரி நிவாஸ் போற வழியில கேஎஸ்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு. அந்த காம்ப்ளெக்ஸ்க்கு அப்படியே இந்த சைட்ல வந்தீங்கன்னா இந்த அண்ணன் வந்து ஒரு சின்ன மருந்து கடையில கடை வச்சிருக்காரு. மறக்காம திருச்சி மக்கள் யாராவது வந்தீங்கன்னா இந்த சைடு சாப்பிட்டு பாருங்க. கண்டிப்பா ஒரு ஒர்த்தான ஸ்பாட்னே சொல்லுவேன். அவர்கிட்ட நம்ம வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ கையில கமெண்ட் பண்றேன். மறக்காம திருச்சி மக்கள் எல்லாருமே வந்து லைக் பண்ணுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுக்கு நம்ம ஐடியை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து ரெகுலரா நம்ம ஐடியில வந்து வீடியோ வரும். உங்களுக்கு என்ன வேணும்? வாங்க 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 வாங்க. அந்த அண்ணன் வந்து வாங்கியாச்சு, கொடுங்கண்ணே. பாருங்க மீன் நல்லா சூப்பரா இருக்கு. மறக்காம திருச்சி மக்கள் யாராவது இந்த சைடு வந்தீங்கன்னா சாப்பிட்டு பாருங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நல்லா தரமா இருக்கு. அண்ணே போயிட்டு வரேண்ணே. சரி, நன்றி ப்ரோ.